வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் சீரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ IPL 2024 மேட்ச் 9 ரிவ்யூ தான். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாடி 2 வின். அண்ட் மேலே டாப் ஆஃப் த டேபிள் சிஎஸ்கேயும் 2 மேட்ச் ஆடி 2 வின். 2 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் கேம்ஸை வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. when it comes to டெல்லி கேபிட்டல்ஸ், எஸ் they will be disappointed. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சான்ஸ் இருந்தது அவங்க வின் பண்ண, பட் அதை வந்து கோட்டை விட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்போ ரியான் பராக் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்தாரோ அப்பவே கிட்டத்தட்ட மேட்சை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் கிரேட் எஃபர்ட் ஃப்ரம் RR. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் ரிஷப் பண்ட் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி பிச் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டீசென்ட் பேட்டிங் விக்கெட். புரியுதா உங்களுக்கு? சும்மா லைட்டா ஸ்லோர் பால்ஸுக்கு லைட்டா கிரிப் இருந்துச்சு தவிர அநியாயத்துக்கு ஸ்லோ பிச்லாம் கிடையாது. நல்ல ஒரு டீசென்டான பேட் விக்கெட், 180 விக்கெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் இந்த எண்ட் 185 for 5 அடிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த 185 for 5 வந்திருக்காது ரியான் பராகோட இன்னிங்ஸ் மட்டும் இல்லைன்னா வேற லெவல்ல விளையாடினாருங்க. அவரோட இன்னிங்ஸை பத்தி கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். என்னோட ப்ரிவியூல நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், IPL முன்னாடியே வந்து பிளேயிங் லெவன்ல ரியான் பராக் கண்டிப்பா என்னோட டீம்ல இருப்பாரு. ஏன்னா ரீசெண்டா அவரோட டெக்னிக்கா இருக்கட்டும், அவரோட கேமா இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ரியான் பராக் கம்பேர் டு லாஸ்ட் இயர்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா அவரோட டொமஸ்டிக் கிரிக்கெட்டை நான் நிறைய வாட்ச் பண்ணேன், ஃபாலோ பண்ணேன். அப்படின்னும் போது அதனாலதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வச்சு அவரை நம்பர் 4ல இறக்குனாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 40 ரன்ஸ் நல்லா ஆனாரு. பட் நேத்து கலக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். 84 40 yard பால்ஸ்ல வாய்ப்பே கிடையாதுங்க. ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தே லாஸ்ட் SSV ஜெய்ஸ்வால், பட்லர் குவிக்லி ஒன்ஸ் அகைன். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க. ஒரு 35 ரன்ஸ் ஃபார் 3 ஓவர் இருந்தாங்க. அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ் ஒன்று பண்ணாங்க. ஆக்சுவலி ராஜஸ்தான் ராயல் என்ன பண்ணாங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இறக்குனாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மாதிரி ரோல் நிறைய பண்ணியிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஆப்வியஸ்லி சென்னையோட ஒரு மேட்ச் அப்படிதான் இறங்கி ஒரு 50 போடுவார் சேப்பாக்கில், வின் பண்ண மேட்ச் வினிங் இன்னிங்ஸா இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இறங்கி ஒரு சூப்பரான ஒரு கேமியோ விளையாட்டு போனார். ஒரு 16 balls 29 3 6 விட்டாரு. செம்மையா மிட் விக்கெட்ல சரியான ஷாட்ஸ், எஸ்பெஷலி அவரோட புல் ஷாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு மொமெண்டம் கொடுத்தாரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 106 கீழே தான் இருந்தது. அப்பதான் ரியான் பராகும் உள்ள கிரீஸ்ல வந்து கொஞ்சம் லைட்டா சிங்கிள்ஸ் தட்டி ஒரு மாதிரி டச் வுட்ல விளையாடிட்டு இருந்தாரு. ஹியூஜ் சல்யூட் டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த டைம்ல வந்து அந்த ஒரு மொமெண்டம் கொடுத்தது. ஏன்னா அந்த மொமெண்டம் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு 150 தான் போயிருக்கும் ஆக்சுவலா ஸ்கோர். அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோ ஃப்ரம் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பூஸ்டா இருந்துச்சு ராஜஸ்தான் ராயலுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராக் அதுக்குள்ள செட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் த்ரூ ஜூரல் ஒன்ஸ் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் 20 odd runs in 11 balls. அதுக்கப்புறம் ஹெய்ட் மாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமியோ விளையாடினாரு. பட் ரியான் பராக் அதுக்குள்ள விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 15 ஓவருக்கு மேல சம காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. வெரி சிம்பிள். ரியான் பராகோட பேட்டிங் டெக்னிக் என்ன பெருசா சேஞ்ச் ஆயிருக்குன்னா, ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அவரோட கிரீஸ்ல ஒரு ஸ்டில்லா நிக்கிறாரு. ஷஃபிள்லாம் ரொம்ப ஆறுது இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த ரேம்ப் ஷாட் இல்ல இந்த மாதிரி என்ன சொல்ல தேர்ட் மேன் மேல அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் எல்லாம் தேவையில்லாம ட்ரை பண்ணுவார். பட் இப்ப என்ன அவர் இம்ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை அவர் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? கிரீஸ்குள்ள அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ அவரோட ஸ்ட்ராங் பாட்டம் மேன். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா அதே பேட் ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா இருக்கு. லெக் ஸ்டம்ப் வெளில கொஞ்சம் ஷார்ட்டா பாத்தீங்கன்னா அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஷார்ட் ஒன்று அடிப்பார் ஸ்கொயர் லெக்ல, கிழிச்சுக்கிட்டு போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்ல நல்லா ஸ்லாட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பாட்டம் மேன் யூஸ் பண்ணி அப்படி தூக்கி மேல அடிக்கிறாரு. ஸோ இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாட்டம் மேன் ரொம்ப பவரா இருக்கும். லைக் MS தோனி கூட பாத்தீங்கன்னா பாட்டம் மேன் பவர் யூஸ் பண்ணி செம்மையா ஆடுவார். அந்த வகையில ரியான் பராக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டம் மேட்டை கரெக்டா யூஸ் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த பாலை மீட் பண்றதுக்கு கரெக்டா யூஸ் பண்றாரு. அண்ட் அவரோட பேட் அந்த ஹேண்ட் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அவருக்கு உதவுது. அதுல நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, கிளியரா தெரியுது. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். அவ்வளோதான் சொல்லணும். 50 அடிச்சுட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார் ஆக்சுவலா. அந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சுட்டு கமெண்டேட்டர்ஸோட பேசும்போது தெரியும். ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. ஏன்னா ராஜஸ்தான் ராயலுக்கு பல வருஷமா விளையாடுறாரு, பெருசா ஒண்ணுமே அடிக்கலையே. அப்ப அந்த ஒரே ஒரு மேட்ச் துபாயில ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு, 30 odd runs அடிச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான். பட் திஸ் இயர் இஸ் டோட்டலி ரீஜெனுவேட்டட் ரியான் பராக் தான் சொல்ல முடியும். ஸோ கிரேட் எஃபர்ட். ஸோ அவர்னால தான் வந்து பாத்தீங்கன்னா 185 அடிக்க முடிஞ்சது ராஜஸ்தான் ராயல்ஸ்னால. when it comes to டெல்லி bowling, கலீல் அஹ்மத் சூப்பரா போட்டாருங்க. நியூ பால்லையும் போட்டாரு, அப்புறம் கம்பேக் ஆகியும் போட்டாரு. ஸோ பியூட்டிஃபுல்லா போட்டாரு. முகேஷ் குமார் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் SSV ஜெய்ஸ்வால் எடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பயங்கரமா எக்ஸ்பென்சிவ் இந்த எண்ட். அவர் யாக்க ட்ரை பண்ணாரு, பட் சமகாட்டு காட்டிட்டாரு ஆக்சுவலா. ரியான் பராகா இருக்கட்டும், ஷிம்ரா நைட்மேரா இருக்கட்டும். ஆண்ட்ரிச் நோர்கி இந்த மேட்ச்ல ஒரு கம்பேக். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஷை ஹோப்பை வந்து உட்கார வச்சுட்டு ஆண்ட்ரிச் நோர்கே எடுத்துட்டு வந்தாங்க.
பட் அது வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிளிக் ஆகலதாங்க சொல்ல முடியும். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போலர், ஆப்வியஸ்லி நல்ல பேஸ் இருக்கு, கண்டிப்பா இன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரல, அவர் இன்ஜுரியில இருந்து இப்பதானே வராரு. அதனால வந்து ஹேட் வெரி ஆர்டினரி டோர்னமெண்ட், ஆர்டினரி மேட்ச்னு சொல்ல முடியும், நாட் டோர்னமெண்ட், ஆர்டினரி மேட்ச். லாஸ்ட் ஓவர்ல 25 ரன் அடிப்பார் ரயன் பராக், அது ஒரு மேசிவ் டிஃபரன்ஸா இருந்துச்சுங்க. நீங்க பாருங்க 12 ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க டெல்லி. அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் 25 ரன்ஸ் இல்லாம ஒரு 15-14 ரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனா ரயன் பராக் வச்சு செஞ்சிட்டாரு ஆக்சுவலா நார்கியா லாஸ்ட் ஓவர். அது மிகப்பெரிய டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா எப்போ 185 ராஜஸ்தான் ராயல் அடிச்சாங்களோ அப்பவே எனக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து ராஜஸ்தான் கேம் தான் தெரியும், அன்லஸ் மிச்சல் மார்ஷ் ஆர் டேவிட் வார்னர் யாராவது ஒருத்தர் பெரிய இன்னிங்ஸ் விளாட்னா. எஸ், மிச்சல் மார்ஷ் அண்ட் டேவிட் வார்னர் நான் சொல்லும் போது சேசிங்லாம் அவங்க 2 பேரை நம்பி தான் டெல்லி இருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஆப்வியஸா அவங்க வந்து இவங்க 2 ஓப்பனர்ஸ் தான் நம்பி இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா அவங்க ஸ்குவாட் அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் இன்னொரு எனக்கு பெரிய ஷாக்கிங்கா என்ன இருக்குன்னா, எஸ் நம்பர் 3 ரிக்கி போய் இறக்குறாங்க, இந்த மேட்ச் ஃபெயிலியர், அவர் போன மேட்ச் 2 ரன், இந்த மேட்ச் டக் அவுட், அது எல்லாமே ஃபைன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிக்கி போய் நம்பர் 3 விளையாடுறதுக்கு பிருத்திவி ஷா அண்ட் டேவிட் வார்னர் ஓபன் பண்ணி மிச்சல் மார்ஷ் நம்பர் 3ல வரலாம். சோ தட் அந்த மிடில் ஆர்டர் ஒரு சாலிடிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ தட் நம்பர் 4 பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 ஸ்டப்ஸ், ஸோ ஓரளவுக்கு ஒரு சாலிடிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் எதுக்காக ரிக்கி புய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியலா சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்கோர்ஸ் புரியுது, பிருத்திவி ஷா வந்து அந்த ஒரு ஃபிட்னஸ்ல இல்ல, பல்கா இருக்காரு, சில இஷ்யூஸ் இருக்கு. பட் நான் என்ன கேட்கலாம், டீம் பேலன்ஸ் ஆப்வியஸ்லி இடியுது. அவர் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-30 ரன்ஸ் இல்ல ஒரு 15-20 ரன்ஸ் டக்குன்னு ஓப்பனிங் அடிச்சு கொடுத்துட்டு போவார். வேற நம்பர் 3ல மார்ஷ் அண்ட் டேவிட் வார்னர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லைன்னா அவங்களோட லோவர் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்குங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 180 டார்கெட்லாம் அவங்களால சேஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பிளேயர் நிக்கலாம். முக்கியமா வார்னர் மார்ஷ் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அதே தான் நடந்துச்சு. மார்ஷ் செம்மையா விளாண்டாரு, 5 பவுண்டரி அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி போல்ட் ஆயிட்டாரு. செம்ம பால் ஃப்ரம் நாண்ட்ரே பர்கர். ஸோ நாண்ட்ரே பர்கர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு ஃபார் ராஜஸ்தான் ராயல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த விக்கெட் எடுத்துட்டு உடனே இமிடியேட்டா ரிக்கி போய் விக்கெட் எடுத்தாரு. தேவர் லிட்டரலி அண்டர் ட்ரபிள். அப்போ டேவிட் வார்னரோ ரிஷப் பண்ணிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. டேவிட் வார்னர் செம்மையா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தார் 49 ரன்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பால், அது அவிஷ் கான் ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் யாக்கர் மாதிரி போட்டாரு, ஆனாரு. சரியான கேட்ச் சந்தீப் சர்மா. அந்த கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னே நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா அந்த கேட்சை பிடிச்சோன்னே எனக்கு தெரியும், ஓகே வார்னர் அவுட்டா, இனிமேல் கஷ்டம். ஏன்னா ரிஷப் பண்ட் இப்பதான் வராரு, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல விளையாடுறாரு. ஸோ அவர் ஃபுல் ஃப்ளோ வரதுக்கு ஆப்வியஸ்லி இட் வில் டேக் சம் டைம். ஸோ டெல்லி ஆப்வியஸ்லி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அட் சேம் டைம் அவங்க பிளேயிங் லெவனை கரெக்டான ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸ்டப்ஸ் வந்தாரு, கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டாரு, அதுக்குள்ள ரிஷப் பண்ட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் சரி அக்சர் பட்டேலும் சரி அப்படி இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் கெயின் பண்ண பார்த்தாங்க. பட் ரிக்வயர்ட் ரேட் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நல்லா தம் கட்டி விளாண்டாங்க. ஸ்டப்ஸ் நல்லா விளாண்டாரு. அஸ்வின் ஓவர்ல அந்த ஒரு 2 க்ரூஷியல் 6 ஒன்று போச்சு. அண்ட் லாஸ்ட் ஓவர் 17 ரன்ஸ் ஹோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்பெல்லாம் வந்து 17-18 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அப்படி அவிஷ் கான் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல அவிஷ் கான் ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் கொடுத்துருப்பாரு, 2வது ஓவர் கொஞ்சம் சுமாரா போட்டிருப்பாரு. பட் 3rd and 4th ஓவர் அல்டிமேட்டா அவரோட யாக்கர்ஸ்லாம் நெயில் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜென்ரலா அவிஷ் கான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெல்மெட் நாயகன் கூப்பிடுவேன். எப்ப அந்த ஆர்சிபி மேட்ச்ல 2 பைஸ் ஓடி ஹெல்மெட் தூக்கி போடுவாரு. எல்லாம் அவரோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்காது. பட் அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா நேற்று போட்டாரு. ஆக்சுவலா லாஸ்ட் ஓவர்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. 6 பாலுமே யாக்கர்ன்னும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தாகணும். ஸோ ஆப்வியஸ்லி 12 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இவரை பாராட்ட மாதிரியே கண்டிப்பா இன்னொரு பிளேயரை பாராட்டியே ஆகணும். யுஸ்வேந்திர சஹல் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அவரோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் போல் 3 overs தான், ஓகே, ஜஸ்ட் 19 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட். பட் எக்கனாமிக்கலா இருந்தாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஏன்னா ரிஷப் பண்ட் விக்கெட் அந்த டைம்ல கீயா இருந்தது. என்னதான் ரிஷப் பண்ட் ஓல்டு ரிஷப் பண்ணிட்டா நம்ம இப்போ இல்லைனா கூட செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்படி விளையாடுவாருன்றது தெரியாதுல்ல. ஸோ அவர் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அவுட் ஆகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அதுதான் சஹல் பண்ணாரு. டு பி வெரி ஆனஸ்ட், சரியான ஸ்பெல், அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். அண்ட் நாண்ட்ரே பர்கரோட நியூ பால் போலிங், ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். இன்னைக்கு போல்ட் வேணா விக்கெட் எடுக்காம இருக்கலாம், பட் அதர் அண்ட் பர்கர் விக்கெட் எடுத்தாரு. சந்தீப் சர்மா ஆஸ் யூஸ்வல் அவரோட டெத் போலிங் போட்டாரு. போன மேட்சோட இந்த மேட்ச் கொஞ்சம் லைட்டா கம்பேரிட்டிவ்லி ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் தான், பட் ஸ்டில் நாட் அ பேட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அண்ட் சஞ்சு சாம்சன் கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து கண்டிப்பா நான் பாராட்டுவேன். பட் இன்னொரு வகையில வந்து பாத்தீங்கன்னா வே அவர் வந்து போலர்ஸ் ரொட்டேட் பண்ணது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. ஏன்னா போல்ட்டுக்கு 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 1 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. நாண்ட்ரே பர்கருக்கு 1 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. நாண்ட்ரே பர்கர் அண்டர்ஸ்டாண்டபிள், டெத்துக்கு பதில் நியூ பால்ல நீங்க கொடுத்து முடிச்சிடலாம், 3 ஓவர் போதும். பட் எனக்கு தெரிஞ்சு போல்ட்ட 4 overs கொடுத்துருக்கலாம். யுஸ்வேந்திர சஹல் 3 ஓவர் தான் போட்டாரு. ஸோ அது ஒரு இதுவா இருந்துச்சு. ஏன்னா அஸ்வினுக்கு 2 ஓவர் கொடுத்து நிறுத்திருக்கலாம். அந்த டைம்ல அஸ்வின் தேவைப்பட்டிருக்காது. பட் அஸ்வின் கொடுத்ததுனால 2 6 ஆச்சு. ஆக்சுவலி சின்ன மிஸ்டேக்ஸ் அது பண்ணாரு சஞ்சு சாம்சன். பட் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க.
ராஜஸ்தான் ராயல். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் லாஸ்ட் ஓவர்ல மட்டும் அவிஷ்கான் திணறி இருந்தாருன்னா இந்த பாயிண்ட்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரேன். யுஸ்வேந்திர சால் 4 ஓவர் போட்டிருக்கணும், ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் போட்டிருக்கணும். அவங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் அவங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில் இவங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்திருக்காது. கொஞ்சம் லைட்டாக அந்த போலிங் சேஞ்சஸ்ல சின்னதாக மார்ஜின் லெவலில் மிஸ்டேக் பண்ணாரு. பட் தப்பிச்சிட்டாங்க ராஜஸ்தான் ராயல். அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அண்ட் அவிஷ்கான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தினாரு. ஆக்சுவலாக ராஜஸ்தான் கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பராக போலிங் போட்டு கண்டிப்பாக காப்பாத்தினாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளேஸ். டெல்லி அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. டிஸ்டன் ஸ்டப்ஸ் வெரி டீசென்ட் பிளேயர். பட் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது கடப்பார பிளேயர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால வந்து அவருக்கும் கொஞ்சம் டைம் வேணும். கிரீஸ்ல போனோடனே அடிக்கிற பிளேயர் கிடையாது அவரு. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். டெல்லி கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க பிளேயிங் லெவலில். தே ஹேவ் டு டிராஃப்ட் பிருத்திவி ஷா நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். பொறுத்து வந்து பார்க்கலாம் டெல்லி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் 2 வின் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நல்ல யூனிட் பக்காவா இருக்கு. அவங்க பேட்டிங் செட்டில்டா இருக்கு. ஈவன் தோ எஸ்எஸ்பி பட்லர் இன்னும் ஃபயரே ஆகல. ஸ்டில் 2 மேட்ச் ஆடி 2 வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சாம்சனும் பாத்தீங்கன்னா 15 ரன்ஸ் நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தார். அவரும் பெருசா அடிக்கல. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா அவங்க 185 அடிச்சிட்டாங்க. ரேன் பராக் ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடுனதுனால. ஸோ யோசிச்சு பாருங்க, இன்கேஸ் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் டேவா இருந்ததுன்னா, பட்லர் டேவா இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவு அடிப்பாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் டு கோ ஃபார் ராஜஸ்தான். ஈவன் தோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாப் ஆர்டர் ஒன்றும் ஃபயர் ஆனாலும் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு இந்த வாட்டி ஐபிஎல்ல. ஏன்னா தே ஹேவ் அ குட் ஸ்குவாட் as well as they have a good playing 11. பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி கண்டினியூ பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. So, get the batsman of the day, obviously Riyan Parag, 85 runs of 40 of balls. வாய்ப்பே கிடையாதுங்க. செம்மையா விளையாடினாரு. அவர் தான் வந்து கேம் சேஞ்சரே. ஆக்சுவலி நல்ல டைம் எடுத்துக்கிட்டாரு. பட் அதுக்கப்புறம் he showed his all skills. Really happy for Riyan Parag. ஒரு நல்ல டேலண்ட். அவரை பெர்சிஸ்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப வருஷமா. இந்த வருஷம் ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா he has changed his game. நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதோட பலன் தான் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ அதனாலதான் கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக். ஸோ கெத் bowler ஆஃப் த டே ஐ வில் டெஃபினெட்லி கோ டு சஹல்ங்க. செம்மையா போட்டாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி லெக் ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ங்க ஒரு டீமுக்கு. அவங்களாம் ட்ரம்ப் கார்டு. டெஃபினட்டா நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆர்சிபி எல்லாம் சஹால விட்டாங்கன்னு என்னால நம்பவே முடியல. ஏன்னா அவரோட வைட்டல் இந்த மாதிரி ஐபிஎல் T20 லீக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அண்ட் நிஜமா அவரோட ஒர்த்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கடந்த ஒரு 2 வருஷமா காமிச்சுட்டு தான் இருக்காரு. இந்த 2 மேட்ச்லயும் வந்து காமிச்சிட்டாரு தான் சொல்ல முடியும். லிட்டரலி அவ்வளோ அந்த அளவுக்கு அவரை விளையாடவே முடியல ஈஸியா. அவரோட லைன் அண்ட் லென்த்தை புல் பண்ணி போட்டாரு. அந்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு எலிவேஷன் கிடைக்கல. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஸோ கெத் bowler ஆஃப் த டே கோஸ் டு யூசி சஹல். ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் நான் வந்து அஸ்வினுக்கு கொடுப்பேங்க. எஸ், பேட்டிங்ல க்ரூஷோலா இறங்கி ஒரு 17 balls 29 அடிச்சாரு. பட் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 overs சூப்பரா போட்டாரு. மேபி ஒரு ஓவர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா 16-17 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். பட் டெஃபினட்டா அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்ல நம்ம மறக்கவே கூடாது. அந்த பேட்ல ஆனது 29 ரன்ஸ் தான் மொமெண்டம் கொடுத்துச்சு. அண்ட் இனிஷியல் 2 overs நல்லா போட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சோட ஆல்ரவுண்டர். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சந்தீப் சர்மாங்க. அந்த டேவிட் வார்னர் கேட்ச் எடுத்தாரு பாருங்க, ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அந்த கேட்ச்ல. ஏன்னா இன்கேஸ் டேவிட் வார்னர் நின்னுந்தாருன்னா கண்டிப்பா கேம் எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த டைம்ல அது ஒரு க்ரூஷியல் கேட்ச். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த டே வந்து நம்ம அவர் பேர் என்ன, சந்தீப் சர்மாவுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஆண்ட்ரிக் நோர்கேயை சொல்லலாம். எஸ், முகேஷ் குமார் கூட ஒரு டைம்ல நான் சொல்லலாம் நினைச்சேன். முகேஷ் குமார் அட்லீஸ்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தாரு. பட் நார்கே வந்து லாஸ்டா வந்து த்ருவ் ஜுரேல் விக்கெட் எடுத்தாரு. பட் அந்த லாஸ்ட் ஒரு 25 ரன்ஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ரூஷலா வந்து அமைஞ்சதுங்க. அதுல எந்த பேச்சுமே கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12 ரன்ஸ் வித்தியாசத்துல டெல்லி தோத்துருக்காங்கன்னா அந்த 25 ரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ஆண்ட்ரிக் நோர்கே. அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங், டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஸோ இந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் விக்கெட்டை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேவிட் வார்னர் அங்கே செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு. ஜென்ரலா டேவிட் வார்னர் மாதிரி பிளேயர்ஸ்லாம் சிங்கிள் ஹேண்டடா கேம் எடுத்துட்டு போவாங்க. அண்ட் ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சிருந்தாரு வார்னர். ஸோ அவிஷ்கான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. சந்தீப் சர்மா சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து டேவிட் வார்னர் விக்கெட் தான். ஸோ கைஸ், அவார்ட் செக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி நான் சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரா இருந்திருக்கும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.